இளஞ்செழியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணத்தை போட்டுடைத்து அர்ஜுனா. இலங்கைக்கு வருகின்றார் இந்திய பிரதமர் மோடி. இஸ்ரேலில் இலங்கை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இலங்கையில் அதிகரித்துள்ள மரணங்கள் வெளியான அதிர்ச்சி தகவல். கைது செய்யப்பட்ட யோசிதவின் பாட்டி மனநிலை தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கை தொடர்பான புதிய திட்டங்கள் ஜனாதிபதி வழங்கியுள்ள அறிவுறுத்தல். அமெரிக்காவிற்கு எதிராக போருக்கு தயார் சீனா திட்டவட்டம். பிரித்தானிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் அமெரிக்கர்கள் வெளியான தகவல். வடக்கின் கடவுள் என வர்ணிக்கப்படுகின்ற நீதிபதி இளஞ்செழியனுக்கு தமிழன் என்ற காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி உயர்வு வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் முன்வைத்த பேரணி தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு கூறினார். மக்களை பாதுகாப்போம் என அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணியை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதைப் பொருளை ஒழிக்கப் போவதாக கூறுவது மிகவும் கேவலமாக இருப்பதாக அர்ச்சனா தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு நாட்டின் நீதி மற்றும் சுயமாக இயங்காவிடின் அந்த நாட்டிலேயே நீதி நியாயம் ஒருபோதும் நிலைநாட்டப்படாது என சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, நீதிபதி இளஞ்செழியனுக்கு தமிழர் என்ற காரணத்தினால் பதவி உயர்வு வழங்காது கேவலமான அரசாங்கத்தில் பங்கு வகித்துக் கொண்டு எவ்வாறு நீங்கள் இவ்வாறான பிரேரணியை கொண்டு வருவீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக இலங்கை வட்டார தகவலின் அடிப்படையில் இந்த பயணம் இன்னும் வலுவடைந்து வருவதாக ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அளவில் பயணம் இடம்பெறக்கூடும் என்று இணைப்பு மற்றும் பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் பயணத்திற்கான அழைப்பை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க 2024ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் புதுடில்லிக்கு மேற்கொண்ட 2 நாள் பயணத்தின் போது விடுத்திருந்தார். 2024 செப்டம்பரில் அனுகுமார ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவரின் முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த பயணத்தின் போது 7 கடன் திட்டங்களுக்கான $20 மில்லியன் கொடுப்பனவுகளை மானியங்களாக மாற்றுவதாக இந்திய அரசாங்கம் அறிவித்தது. இது இலங்கையின் கடன் சுமையை குறைத்தது. 2022ஆம் ஆண்டு நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் போது டில்லி கொழும்புக்கு அளித்த $4 பில்லியன் மதிப்பிலான ஆதரவை அடிப்படையாக கொண்டு இந்த அறிவிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இஸ்ரேல் அரசாங்கங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலின் கட்டுமான துறையில் மொத்தம் 6092 இலங்கை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி 2025ஆம் ஆண்டில் இதுவரை 1018 இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்புக்காக புறப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் மேலும் 20 இளைஞர்களுக்கு விமான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையில் மது அருந்திய நிலையில் தவறாக முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை உளவியல் மருத்துவ விஞ்ஞான சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவ நிபுணர் சஜீவனு அமர்சிங்க தெரிவித்துள்ளார். சுய நினைவற்ற முடிவுகள் மற்றும் சமூக பிரச்சினைகள் காரணமாக மக்களுக்குள் தவறான முடிவுகள் எடுக்கும் எண்ணம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது குறிப்பாக 15 முதல் 19 வயதிற்குள் உள்ள இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தவறான முடிவுகள் தொடர்பில் பொறுப்புடன் செய்தி அறிக்கையிடல் என்ற துணை பொருளில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களை நினைவூட்டும் செயலமர்வில் உரையாற்றிய அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் இந்த செயலமர்வு நடைபெற்றிருந்தது. உலகளவில் ஆண்டுக்கு 7 லட்சம் பேர் தவறான முடிவுகளினால் உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் இலங்கை உலக தரவரிசையில் 2ஆம் நிலைக்கு அருகில் உள்ள நிலையில் காணப்படுவதாக கூறினார். 2020ஆம் ஆண்டில் மட்டும் 1909 பேர் தூக்கிட்டு தவறான முடிவை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இலங்கையில் ஒவ்வொரு 1 லட்சம் மக்களில் 14 பேர் தவறான முடிவை மேற்கொள்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுவாகவே ஆண்களின் தவறான முடிவை மேற்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ளவும் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் தனியாக வாழும் மக்களிடையே தவறான முடிவை மேற்கொள்ளும் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. திருமண மாணவர்களிடையே இது குறைந்துள்ளதாகவும் ஆய்வுகள் காண்பிக்கின்றன. தனிமை உணர்ச்சி, பொருளாதார பிரச்சினை, வேலைவாய்ப்பு குறைபாடு, சமூகத்தில் ஏற்படும் விமர்சனங்கள் போன்றவை இந்த எண்ணிக்கையை அதிகரித்து செய்கின்றன என மருத்துவர் சஜீவன அமர்சிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் மத்தியில் இந்த சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். 2020ஆம் ஆண்டில் 1909 பேர் இலங்கையில் தூக்கிட்டு தவறான முடிவை மேற்கொண்டுள்ளனர் என
சஜீவன அபரசிங்க கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசித ராஜபக்ஷ மீதான பண மோசடி குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட அவருடைய பாட்டி டெய்சி ஃபோரஸ்ட் விக்ரமசிங்கவின் நினைவாற்றல் தொடர்பில் நீதிமன்றத்தில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. 59 மில்லியனுக்கு அதிகமான நிலையான வைப்பு தொகை கண்டுபிடிக்கப்பட்டமை மற்றும் அந்த வங்கி கணக்கு ஜோசித மற்றும் அவருடைய பாட்டி டெய்சி ஃபோரஸ்ட் விக்ரமசிங்க ஆகியோரின் பெயர்களில் பராமரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணை குற்ற புலனாய்வு துறையினரால் 2016 ஆண்டு முதல் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய 97 வயதான டெய்சி ஃபோரஸ்ட் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு துறைக்கு நேற்று அழைக்கப்பட்டிருந்தார். இவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு அவர் கைது செய்யப்பட்டு கடுவில நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அப்போது குற்றப்புலனாய்வுத்துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு கூட்டு கணக்கு தொடர்பான அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதற்கான மூலத்தை வெளியிட முடியாது எனவும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பிரதிவாதியின் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி பிணைக்கோரலை முன்வைத்ததுடன் சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகள் 2015 தொடங்கப்பட்டதாகவும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்கான விசாரணை பிரிவின் கோப்பு எண் 2017 தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக நீதிமன்றத்தின் உண்மைகளை முன்வைத்த சட்டத்தரணி எனது கட்சிக்காரர் முதலில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு விசாரணைகள் தொடர்பாக ஒரு அறிக்கையை வழங்கினார். இவருக்கு இப்போது 97 வயது. அவர் தன்னுடைய உடல் வலிமையுடன் நடமாட முடியும் என்றாலும் அவருடைய நினைவாற்றல் நல்ல நிலையில் இல்லை. அவருடைய பெயரை தவிர வேறு எதுவும் அவருக்கு நினைவில் இல்லை. காலை உணவாக அவர் என்ன சாப்பிட்டார் என்பது கூட அவருக்கு நினைவில் இருக்காது. இதுபோன்ற சூழ்நிலையில் 2013 ஆண்டு வங்கி கணக்கில் நடந்த நிதி பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை அதிகாரிகள் அவரிடம் விசாரிக்கின்றனர் என்று அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவு சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றும் கூறியதுடன் முன்வைக்கப்பட்டுள்ள உண்மைகளை கருத்தில் கொண்டு கடுவில நீதிமன்றம் சந்தேக நபரை தலா 5 லட்சம் ரூபாய் பிணையில் செல்ல உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்குமாறு அனுகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். தேசிய பௌதீக திட்டமிடல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் இதனை அவர் கூறினார். இதன்போது சம்பிரதாய கட்டுமானங்களுக்கு அப்பாலான சரியான நகர திட்டமிடல் முறையின் மூலம் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நகர அபிவிருத்தியை திட்டமிடும் போது இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்குமாறு இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதேவேளை அபிவிருத்தி செயற்பாடுகளின் போது கிராமிய கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்வியலின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் நகரங்கள் மாத்திரமன்றி கிராம அபிவிருத்தியை மையப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா விரும்பும் எந்த ஒரு போரில் பங்கு கொள்ள தாம் தயாராக இருப்பதாக சீனா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு விடயங்களுக்கு பதில் வழங்கும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பதவியேற்ற பின் முதல் முறையாக நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. அமெரிக்கர்களின் கனவை நனவாக்க உழைத்து வருகின்றோம். 6 வாரங்களில் 100 நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டேன். 400க்கும் மேற்பட்ட நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன். அமெரிக்கா மீது நியாயமற்ற வரிகள் விதிக்கப்படுகிறது. அமெரிக்காவிற்கு மற்ற நாடுகள் பல தசாப்தங்களாக அதிக வரிகளை விதித்து வருகின்றன. தற்போது அந்த நாடுகளுக்கு எதிராக கூடுதல் வரி விதிக்க நேரம் இது. ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா, சீனா, பிரேசில் மற்றும் பிற நாடுகள் நாம் வசூலிப்பதை விட மிக அதிகமான கட்டணங்களை நம்மிடம் வசூலிக்கின்றன. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக ஏப்ரல் 2 முதல் பரஸ்பர வரி விதிப்பு ஆரம்பமாகும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த கருத்துக்களுக்கு பதில் வழங்கியுள்ள அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் ஃபென்டானின் விவகாரத்தில் அமெரிக்கா உண்மையிலேயே தீர்வு காண விரும்பினால் அதற்கு சரியான வழி மற்றவரை சமமாக நடத்துவதன் மூலம் சீனாவுடன் ஆலோசனை நடத்துவதே. ஒருவேளை அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி விதிப்பு போர், வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி, இறுதி வரை போராட நாங்கள் தயார். நாட்டின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க சீனா எடுத்துள்ள நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமானவை, அவசியமானவை. ஃபென்டானில் விவகாரத்தை பொறுத்தவரை அமெரிக்காவை தவிர வேறு யாரும் அதற்கு பொறுப்பு இல்லை. அமெரிக்க மக்கள் மீதான மனிதாபிமானம் மற்றும் நல்லெண்ண உணர்வின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் இணைந்து நாங்கள் வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று அவர் கூறினார்.
பிரித்தானிய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கும் அமெரிக்கர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வகையில் கடந்த நவம்பரில் அமெரிக்காவில் பொதுத் தேர்தல் நடைபெற்றதுமே பிரித்தானிய குடியுரிமை பெறுவது தொடர்பில் இணையத்தில் தேடுவோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. இதுவரை இல்லாத வகையில் பிரித்தானிய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கும் அமெரிக்கர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. உள்துறை அலுவலக தரவுகளின்படி 2024 ஆண்டில் 6100க்கும் அதிகமான அமெரிக்கர்கள் பிரித்தானிய குடியுரிமைக்கு விண்ணப்பித்துள்ளனர். குறிப்பாக கடந்த ஆண்டின் கடைசி 3 மாதங்களில் ட்ரம்ப் ஜனாதிபதியாகலாம் என்னும் நிலை உருவான நேரத்தில் பிரித்தானிய குடியுரிமை பெற விண்ணப்பித்த அமெரிக்கர்களுடைய எண்ணிக்கை 40% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் கடைசி காலாண்டில் சுமார் 1700 அமெரிக்கர்கள் பிரித்தானிய குடியுரிமை பெற விண்ணப்பித்ததாக பிரித்தானிய உள்துறை அலுவலக தரவுகள் தெரிவிக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்ததுமே அமெரிக்கர்கள் பிரித்தானிய குடியுரிமை பெறுவதில் தீவிரமாக ஆர்வம் காட்ட ஆரம்பித்து விட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கர்களின் பிரித்தானிய குடியுரிமை பெறுவதில் அமெரிக்காவில் நிலவும் அரசியல் சூழல் முக்கிய காரணமாக அமைந்துள்ளதை தெளிவாக காண முடிவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.